அங்க பல திட்டங்கள் அந்த மக்களை அழிச்சாச்சு. அதே மாதிரி தென் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வரதுக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நாம தடுக்கணும்னா வட சென்னையில எப்படி ஒரு ஐக்கிய பஞ்சாயத்து சபை இருக்கோ அதே மாதிரி தென் சென்னையில ஒரு ஐக்கிய பஞ்சாயத்து சபை மாதிரி ஒன்று வேணும்ட்டு நம்ம எல்லா மீனவ கிராமங்களும் விருப்பப்படுறாங்க. அதுக்கு ஒரு சரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். அதே மாதிரி நம்ம தோழர் மிக சிறப்பாக சொன்னார். நயனாகுப்பத்தை சேர்ந்த தோழர் நண்பர் சொன்னாரு, ஒருங்கிணைப்பாளர்கள் சரியா இருந்தா மக்கள் சரியா இருப்பாங்க. மக்கள் எல்லாரும் ஒத்துமைதான் இருக்கும். ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்து சொல்றதையும் நம்ம மக்கள் ரொம்ப ஒத்துமையா கேட்டுக்கிட்டு தான் நடக்கிறாங்க. அதனால நாம ஒருங்கிணைப்பாளர்கள் சரியா நம்ம தலைமை தாங்கிறவங்க சரியா இருந்தோம்னா நிச்சயமா இந்த கூட்டங்கள் மிக சிறப்பா நம்ம மக்கள் ஒற்றுமையோட இருப்பாங்க. அதனால நம்ம தலைவர்கள், அதாவது நமக்கு முன்னால நிறைய தலைவர்கள் இருப்பாங்க. ஆனா அந்த தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஆனா நமக்கு முன்னால வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இயங்குற இயக்கங்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில இயக்கங்கள் மட்டும்தான் திரும்பவும் நம்ம மக்களோட பிரச்சனையை எடுத்து கூறி வருவோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம மீனவ கிராம சபையை சேர்ந்த பஞ்சாயத்து என்ன பண்ணுவாங்க, அந்த வேலை செய்யறவனை தலைவரை ஏத்துக்கிறதுக்கு நாம தயாராகவே இல்லை. அவங்களுக்கு நம்ம நிறைய உறுதுணையா நிக்கிறோம். ஆனா அதுல இருந்து ஒரு தலைவரை கொண்டு நம்ம அவங்களுக்காக அவங்களோட சேர்ந்து பயணிப்போன்றத நீங்க தயவு செய்து நம்ம முடிவெடுக்கணும். அதனால நம்மளோட தொடர்ந்து பணி செய்யற அந்த நம்ம தலைவர்களை இது பண்ணுவோம். அதே மாதிரி சீனிவாசபுரத்துல புதுசா இப்ப இன்னைக்கு ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பா 100 இளைஞர்கள் மேல இருக்காங்க. அந்த இளைஞர்கள் மிக சிறப்பா இன்னைக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் முன்னால வரணும். ஏன்னா நாங்க இதுக்கு முன்னால பார்த்தோம், நொச்சுக்குப்பத்துல இருந்து ஒரு 4-5 பேர் நாங்க டெய்லி எப்ப பார்த்தாலும் நொச்சுக்குப்பத்து பிரச்சனையை நொச்சுக்குப்போம் எங்க பார்த்தாலும் நொச்சுக்குப்பத்தோட ஆட்கு என்னப்பா எப்ப பார்த்தாலும் நொச்சுக்குப்பத்தனுக்கு வேற வேலையே இல்லைன்ற மாதிரி நிறைய ஊர்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் இவங்க ஏதாவது ஒரு போராட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க நொச்சுக்குப்பத்துல. ஆனா நான் அந்த மாதிரியான போராட்டங்களை கையில எடுத்து கொண்டு வரலனா இன்னைக்கு நேரம் இப்ப இருக்க வடச்சென்னையில எப்படி எல்லா கிராமமும் வாங்கி போச்சா அது மாதிரி நம்ம ஊர்ல எண்ணிக்கை போய் காண போயிருக்கோம். இப்ப அந்த சீனிவாசபுரத்து இளைஞர்கள் நீங்க இப்ப முன்னால நிற்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. எனக்கு இன்னைக்கு 50 வயசு, பாதனுக்கு 55 வயசு, மாறனுக்கு 55 வயசு, கோஸ்மணிக்கு 50 வயசு, 55 வயசு, எல்லாம் 50 வயசுக்கு மேல போயிட்டோம். இன்னைக்கு அந்த இளைஞர்கள் வரும்போது சந்திக்கும் போது பார்க்கும்போதுப்பா, நாளைக்கு நாம இல்லைனாலும் அடுத்த தலைமுறை ரெடி ஆயிட்டாங்க, நாம விட்டுட்டு போனாலும் ரெடி ஆயிட்டாங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இப்ப எல்லா சீனிவாசபுரத்து டீம் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால உடனடியாக நீங்க சொன்ன மாதிரி இந்த கூட்டமைப்பை நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். இந்த போராட்டம் இப்ப நீங்க நான் இப்ப என்னோட ஒரு முக்கிய கருத்தா என்னன்னா, இப்ப பேசிட்டு போக கூடாது. நாளைக்கு இங்க இருக்கிற 15 கிராமங்களும் இந்த ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணணும். நான் இந்த போராட்டத்தை அனௌன்ஸ் பண்றேன்.